மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 31 முதல் 37 வரை உள்ள வசனங்களை ஆதாரமாக்கி இந்த மாதத்தில் நாம் தேவனுடைய செய்தியை கேட்டோம். எப்பத்தா என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயா கடல் அருகே வசித்து வந்த ஒரு மனிதனை, அந்த மனிதனை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது, அவன் கொன்னை வாயுடைய ஒரு செவிடன். அப்படிப்பட்ட கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை ஆண்டவர் குணமாக்கினார் என்று மார்க் 7வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். இயேசு எப்பத்தா என்று சொன்ன உடனே அந்த கொன்னை வாயுடைய செவிடனுடைய செவிகள் திறக்கப்பட்டு நாவின் கட்டு அவிழ்ந்து அவன் செவ்வையாக பேசினான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எப்பத்தா என்பது ஒரு வல்லமையான வார்த்தை. The word Ephphatha is a very powerful word. It's a very powerful word in that it breaks bondages. கட்டுகளை, நுகத்தடிகளை உடைக்கும் ஒரு பெரிய வல்லமையான வார்த்தையாக இயேசுவினுடைய வாயிலிருந்து அது புறப்பட்டு வந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். What did Ephphatha do to that man? எப்பத்தா என்று ஆண்டவர் சொன்னவுடனே அந்த கொன்னை வாயுடைய செவிடனுக்கு என்ன நடந்தது? அவனுடைய செவி திறக்கப்பட்டு நாவனுடைய கட்டு அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் என்று பார்க்கிறோம். He had a speech impediment. It was not an impediment from birth. He had perhaps an accident that robbed him of his ability to hear. ஒருவேளை அவனுக்கு ஒரு ஆபத்திலே, ஒரு விபத்திலே அவனுக்கு கேட்கும் திராணி இழந்தவனாக அவன் போனான் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். Because he could speak. தாயின் வயிற்றில் இருந்த பொழுதே அவன் செவி கேட்காதவனாக இருந்திருந்தால் சுத்தமாக வாய் பேசி இருக்க மாட்டான். But he could speak. கொன்னை வாயுடைய ஒரு மனுஷன். எப்பத்தா என்று இயேசு சொன்ன உடனே அவனுக்கு நடந்த காரியம், it set him free. Whose only experience with sound was a lack of it. Silence, deafening silence was his portion. காது திறந்திருந்தது, காதிலே துவாரம் இருந்தது, ஆனால் காதின் துவாரத்தின் வழியாக ஒரு சத்தமும் அவனுக்கு கேட்கப்படாமல் இருந்தது. All that he could hear was deafening silence. சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம், கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம், எப்பத்தா என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது உங்களுக்கு அடைபட்டு இருக்கிற வாசல்கள் திறக்கப்படும் என்று நான் சொன்னேன். அல்லேலூயா. Ephphatha is not a once in a lifetime word. 4 சுவிசேஷங்களிலே ஒரே ஒரு முறை மட்டும்தான் எப்பத்தா என்று இயேசு சொன்னதாக நாம் பார்க்கிறோம். You will not find this story in any other gospel, and so it is that much more unique. உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் தடைகளை பார்த்து நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை இது, எப்பத்தா. கர்த்தர் அதைத்தான் இன்று நமக்கு கற்றுத் தருகிறார். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு இருக்கும் பொழுது, தடைபட்டு இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து எப்பத்தா என்று சொல்லி அவைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மிடத்தில் ஆலோசனை தருகிறார். ஆமென். எப்பத்தாவின் முதல் அனுபவம் என்பது கேட்க வேண்டியவைகளை கேட்கும் அனுபவம். ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்க வேண்டும். சாப வார்த்தைகளையும் நிபச்சொல்லையும் பழி சொற்களையும் மட்டுமே கேட்டு பழகின காதுகள் அவைகளையே ரீங்காரமிட்டு கொண்டிருக்கும். என்னை அப்படி அவர் சொல்லிவிட்டார், என்னை இப்படி சபித்து விட்டார், என்னுடைய ஆசீர்வாதங்களை இவர் இப்படி குலைத்து போட்டு விட்டார் என்றெல்லாம் நீங்கள் சொல்லி பழக்கப்பட்டவர்கள் என்றால், இன்று காலையிலே உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், அவைகளை மறந்து விட்டு, அவைகளை உதறி தள்ளிவிட்டு, கர்த்தர் உங்களை குறித்து வேத புத்தகத்தில் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். The second experience of Ephphatha is this. எப்பத்தாவுடைய இரண்டாவது அனுபவம் காண வேண்டியவைகளை காணும் அனுபவம். You must see the things that you ought to see. நீங்கள் பார்க்க வேண்டியவைகளை பார்க்க கர்த்தர் உங்கள் கண்களை திறந்து தருவாராக என்று நான் இந்த வாரத்தில், இந்த நாளிலே நான் ஜெபிக்கிறேன். எலிசாவினுடைய வேலைக்காரன் இரவு முழுவதும் தூங்கிவிட்டு அதிகாலையிலே வீட்டிற்கு வெளியே வந்து பார்த்த பொழுது சீரிய இராணுவம் அந்த மலையை சுற்றிலும் இருக்கிறதை அவன் கண்டு அவன் பயந்து போனான். உடனே அவன் எலிசாவை அழைத்து சொன்னான், ஆண்டவரே, இப்பொழுது என்ன செய்வோம்? பல நேரங்களில் இக்கட்டின் அனுபவங்களில் போய்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை அந்த சூழ்நிலையை பார்த்து எப்பத்தா என்று சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. இனி நான் என்ன செய்வேன், இப்பொழுது நான் என்ன செய்வேன் என்று எலிசாவினுடைய வேலைக்காரனை போல திகைத்து கொண்டிருக்கிறவர்களாக நீங்கள் இருந்தால் எப்பத்தா என்று சொல்லி பாருங்கள். It may appear it's not a word that you use in your daily life. ஆனால் இன்று முதற்கொண்டு தடைகளை பார்த்து, உங்கள் ஆசீர்வாதங்களை குலைத்து போடுகிற காரியங்களை பார்த்து, வல்லமைகளை பார்த்து எப்பத்தா என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார். ஆமென். எப்பத்தாவினுடைய மூன்றாவது அனுபவம், the third experience of Ephphatha is this.
கேட்டும் கண்டும் உணர்ந்தும் ஏற்றுக்கொள்ள வேண்டியவைகளை ஏற்றுக்கொள்ளும் அனுபவம் தான் எப்பத்தாவனுடைய மூன்றாவது அனுபவம். இட்ஸ் a heart opening experience. லீதியாள் என்னும் ஸ்திரீயிடத்தில் பவுல் அவளுக்கு மட்டுமல்ல, அங்கே கூடியிருந்த ஆற்றங்கரையிலே கூடியிருந்த ஸ்திரீகளிடத்திலே அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தருளினார் என்று பார்க்கிறோம். அங்கே அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள். அந்த ஆற்றங்கரையிலே வேலைக்காகவோ அல்லது பிரசங்கத்தை கேட்பதற்காகவோ கொஞ்ச நேரம் அப்போஸ்தலரோடு சேர்ந்து ஜெபிப்பதற்காகவோ அநேக ஸ்திரீகள் அங்கே திரண்டு வந்திருந்தார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு ஸ்திரீனுடைய இருதயத்தை மட்டும்தான் திறந்தருளினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த ஸ்திரீயாக, அந்த மனுஷனாக, அந்த மனுஷியாக நான் ஏன் இருக்கக்கூடாது என்று கேட்கிறவர்கள் தான் மெய்யான விசுவாசிகள். அல்லேலூயா. ஆண்டவரே, அவர்களுக்கு அந்த அனுபவம் கிடைத்தது, எனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று கேட்பதை விட்டுவிட்டு லீதியாளுக்கு கிடைத்த அனுபவத்தை இன்று எனக்கும் தாரும் என்று நீங்கள் கேட்டால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை வசனத்திற்கு நேராக திறந்து அருளுவார். ஆமென்.